இட்லி சட்னி செய்வதை பற்றி இன்று பார்ப்போம். இன்று சமையலில் இட்லி சட்னி செய்வது எப்படி என்பதை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இட்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள். வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் மற்றொரு சாப்பாட்டின் மூலம் உங்களிடம் சந்திக்கின்றேன். இன்று நாங்கள் இட்லி எப்படி செய்கிறது, சட்னி எப்படி செய்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கி காட்ட போகிறோம். இது எல்லோருக்கும் விருப்பமான சாப்பாடும் கூட. உங்கள் வீடுகளில் நீங்கள் இது கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்றீர்கள். வாங்க அதை எப்படி செய்வது, அதற்கு தேவையான பொருட்கள் எப்படி என்பதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் இதை உளுந்தும் ஊற வச்சிருக்கிறோம், இட்லி அரிசியும் ஊற வச்சிருக்கிறோம். நாங்கள் 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறோம், அதே கப்பால் 3 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறோம். நீங்கள் எந்த கப் பண்ணாலும் எடுக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 3 கப் இட்லி அரிசி. இது ஒரு 6 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு பிறகு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்றால் இட்லிக்கு அது ரெடியாகும். அடுத்த நாளைக்கு நீங்கள் செய்ய சூப்பராக இருக்கும். நாங்கள் இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி போய் 2 மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு ரெடியாக வைக்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலே உங்களுக்கு இரவு வச்சாலே ஒரு பின்னிரம்பு அடித்து போட்டால் அடுத்த இரவு இப்படியாக எடுத்து நீங்கள் செய்தீங்கன்னா இட்லிக்கு ரெடி ஆகிடும். நாங்கள் இப்போ இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். முதல் நீங்கள் உளுந்தை நல்லா அடியுங்கோ. உளுந்தை அடித்து போட்டு கிரைண்டரில் எல்லாமே அடித்து போட்டு அதை இது இந்த ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு பிறகு இட்லி அரிசியும் அடியுங்கோ. அதையும் நல்லா அடித்து நல்லா களியை அடித்து போட்டு அதையும் ஒரு பாத்திரத்தை விட்டு பாருங்கள். இதே மாதிரி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி 8-9 மணி நேரம் நீங்கள் வச்சிங்க என்றால் அதுக்கு பிறகு நீங்கள் உப்பு போட்டு நல்லா 8-9 மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் இட்லி அவிக்கலாம். சூப்பராக வரும் இட்லி. பாருங்கள், இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு வைங்க. இப்போ நாங்கள் சட்னி தயாரிப்பது எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நாங்கள் என்ன செய்யப்போம்னா 2 தக்காளி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அவ்வளோ பேருக்கு எடுக்கலாம். அதோடு சேர்த்து வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் காணும், பெரிய வெங்காயத்தில் அரைவாசி. அதோடு சேர்த்து செத்த மிளகாய், தேங்காய்ப்பூ, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சின்ன கிரைண்டரில் நாங்கள் செத்த மிளகாய் நல்ல மாவு அடித்து போட்டு பிறகு இந்த பெரிய கிரைண்டருக்குள்ளே இதுக்குள்ளே நாங்கள் போட போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் நல்லா அடித்தாச்சு செத்த மிளகாயை கிரைண்ட் பண்ணி இதுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதுக்கு ஆட் பண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி போட்டு இதை கிரைண்ட் பண்ணுவோம். தேங்காய் துருவலும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி இதை நாங்கள் வச்சு சட்னிக்கு ரெடி பண்ணுவோம். இதுக்கு நாங்கள் புளியை ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு சைட்டில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் கிரைண்டில் அடித்து வச்சாச்சு. நாங்கள் இப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால் தாளித்து போட போகிறோம். அதுக்கு நாங்கள் தேவையானது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே கடுகு முதல் போட்டு அதோடு சேர்த்து உளுந்தும் கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் வெடிக்க வச்சுட்டு அதுக்கு கருவேப்பிலையும் செத்தல் மிளகாயும் ஒரு 2-3 செத்த மிளகாயும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் பிரட்டிட்டு எடுத்தோம்னால் ரெடி. அதை கொண்டே அப்படியே அதுக்குள்ளே ஊற்றுறதானுங்க வேலை, அவ்வளவுதான். பாருங்க, இப்போ நாங்கள் மிளகாயும் கருவேப்பிலையும் போடுவோம். இது நல்லா அதையும் தாளிப்போம். கொஞ்சம் இப்போ நல்லா அதோட சேர்த்து இதையும் தாளித்து போட்டு ஓகே. இப்போ பாருங்க, நாங்கள் தாளிச்சிட்டோம். அப்படியே இதுக்குள்ளே வைக்கிறோம். சூப்பர் சட்னி ரெடி. பாருங்கள், நாங்கள் 8 ஹவர்ஸுக்கு பிறகு நாங்கள் இப்போ இந்த மாவை பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் உங்களுக்கு தேவையான எவ்வளவோ அவ்வளோத்தை இன்னும் ஒரு பாத்திரத்தில் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ இருக்க ஒரு பாத்திரத்தில் எங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டோம். இதுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு உப்பு காணுமோண்டு. இதுக்குள்ளே இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த கொஞ்சம் இட்லி எடுப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் எண்ணெயை நல்லா ஆட் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் இட்லி மாவை ஊற்ற போகிறோம். அதுக்குள்ளே
அவ்வளோதானுங்க. இதை நாங்கள் இப்போ அங்கே கொதிக்கிற தண்ணி கொதிக்குது, அதுக்கு மேலே நாங்கள் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க தண்ணி கொதிக்குது. இப்போ நாங்கள் இப்போ இட்லியே வைக்க போகிறோம். வச்சுட்டு தான் மூடி விட்டால் சரி. அவ்வளோதானுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இட்லி நல்ல சூப்பராக வந்திருக்குது. இதை நாங்கள் அப்படியே வேறொரு பாத்திரத்தில் மாற்றணும். இப்போ பாருங்கள், நாங்கள் இட்லி செய்து முடிஞ்சது, சட்னியும் செய்து முடிஞ்சது, அதோட சேர்த்து சாம்பாரும் செய்துட்டோம். நல்ல சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கின்றேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சாப்பாட்டுடன் உங்களிடம் வருகின்றேன். அதுவரையில் உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.